ஹலோ, வணக்கம். இது சுப்புடு சியாட்டல்ல இருந்து. ஹேமந்த் அரிசனால எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து. ஓகே, நீங்க F1 ட்ராக்ல ஏதோ ஓட்டுற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். சான்ஸே இல்ல. இது கட்டாந்தர ஒரு காட்டு கல்லு மண்ணு எல்லாம் சேர்ந்த ஒரு ஊர் அது, அவ்வளவுதான். அதே ஸ்பிரிட்டோட தான் இன்னைக்கு ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேசும் படம் பாட்காஸ்ட்ல கேப்டன் மில்லர், அதாவது அருண் மாதேஸ்வரன் இயக்கி தனுஷ் அண்ட் அ லாட் மோர் பீப்புள் நடிச்ச கேப்டன் மில்லர் படத்தோட இது. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ வித் தட் ரைட் வித் தட் கேப்டன் மில்லரோட படம் பார்த்துட்டீங்க, நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தீங்க. லெட் மீ ஸ்டார்ட் வித் மை தாட்ஸ். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ரியலி ரியலி என்ஜாய்ட் த ஃபிலிம் ஸ்டார்ட் டு த எண்ட். அண்ட் ஸோ ஃபார் மீ, நான் பார்த்துட்டு வந்த குஷியில அப்படி கேட்டீங்கன்னா நான் ஐ மைட் ஈவன் சே 9 out of 10. ஐ மைட் ரிக்ரெட் இட் லேட்டர். பட் இட் வாஸ் என்ன சொல்றது, இட் வாஸ் அ பியூர் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். And start to end, I bought into the characters, into the story, and I feel Arun, Dhanush, supporting cast, crew, GV Prakash, they've all done an amazing job. So that is my quick short way of saying about Captain Miller. How did you what was your experience here? நான் போறதுக்கு முன்னாடி நம்ம சின்சியாரிட்டி பத்தி ஒரு பெருமை பீத்திக்கணும். ஏன்னா நாங்க we wanted to do it like we usually do it in our respective places wherever we do it. இந்த வாட்டி டிராவல் பண்ணாலும் சரி விட்டுறக்கூடாது, அந்த கேப் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு படம் பார்த்து சூடோட we thought we will do it even though டிராவல்ல இருந்தாலும் நாங்க அந்த அளவுக்கு சின்சியர்ன்றது நான் ஒரு தமட்டை அடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். படிப்புல கூட இப்படி சின்சியரா இருந்தது இருந்தா அதுல சின்சியரா இருந்ததுனால எங்கேயோ போயிருக்கலாம். But anyways, we digress, or I digress. படம் I think நீங்க 9 சொன்னீங்களா, 9 out of 10 I think it's lower than the IMDb score கூட இருக்கலாம் அது ஆக்சுவலா. பிகாஸ் there is usually நம்ம தமிழ் படத்துக்குலாம் பாத்தீங்கன்னாக்க IMDb ரேட்டிங்லாம் 10 கிட்ட போயிடும். காட்ஃபாதரே அடிச்சிரும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா லைக் குறைய ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி அது யார் ரேட்டிங் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்றது I have to see. And by the way, I'm speaking from ஒரு பெருமை என்னன்னாக்கா, IMDb வந்த காலத்துல, அதாவது இது .comன்ற ஒரு வெப்சைட் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போது அப்போ ரெஜிஸ்டர் பண்ண ஒரு திமிரோட நான் சொல்றேன். அது we've seen it grow and oh yeah, big time. And then Amazon got it and then they made it really big and all that. நான் இந்த நம்பர் கொடுக்கணும்ன்றதுக்காக சொல்ல, ஒரு குஷியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக I am trying to say, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஒரு நிறைவே கொடுத்த படம் ஒரு தியேட்டர்ல பார்த்துட்டு, ஏதாவது இப்ப ஜெயிலர் பார்த்தனா எங்கேயாவது இடிக்கும், அப்புறம் லியோ பார்த்தா எங்கேயாவது இடிக்கும், அது எதுவுமே இல்லாம சூப்பர். I cannot say anything wrong, minor here, அதுவும் nitpickன்னு நான் சொல்லுவேன். சோ அதனாலதான் அப்படி சொல்ல வரேன். Go ahead. Okay. Unfortunately, I'm going to be the party pooper today. ஏன்னா நீங்க சொன்ன விஷயம்லாம் நான் ஒத்துக்கிறேன். Like the way the movie turned out to be a very very visual film, அதாவது evoking historical backgrounds and like அவங்களோட எப்படி ஆக்ஷன் செட்டப் டபுள் கோட்ஸ். And then the way they've ஒரு கிராமத்தை எப்படி காமிக்கணுமோ, அதாவது இத மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனோட ஒரு பேக்ரவுண்டோட காமிக்க முடியாது. ஐ அக்ரி வித் தட் ஃபேக்ட். அந்த செட்டிங் அண்ட் தி ப்ரொடக்ஷன் டிசைன் இஸ் அமேசிங். Dhanush, again, 100% agree with you. He's done a great job. As நம்ம சொல்ற மாதிரி, Dhanush is Dhanush, right? Like he's also a director and an actor, and I think he sometimes even inserts his direction into the movie. அதனால கூட எங்க கமல் மாதிரி கிட்டத்தட்ட எங்க ஆக்டர் எங்க டைரக்டர் அது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ். ஸோ அதுவும் ஒண்ணு. அருண் மாதேஸ்வரன் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. And we'll talk about it when we get into the overall மூவியோட என்ன எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்றது. say ஒர்க் ஆகல. ஓகே, இது கொஞ்சம் okay, that's a very decent way of saying I didn't like it. புரியல. exactly. தப்பு இல்ல, எப்படி வேணா சொல்லிக்கலாம். எனக்கு அந்த படம் உட்காரவே இல்லை. லைக் உட்காரலன்னா I try to get into the movie, and நம்ம சொல்ற மாதிரி நம்ம எதுவும் பிடிக்க கூடாதுன்னு எந்த படத்துக்குமே போறது கிடையாது. பிடிக்காதுன்னா படத்துக்கே போறது கிடையாது, அவ்வளவுதான். And பிடிக்கணும்னு தான் படத்துக்கு போனது.
அது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அந்த செக்மெண்ட்ல ஆரம்பிக்கும் போதே வந்து எனக்கு என்ன ஒரு 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 கேப் தெரிஞ்சதுனாக்க, இவங்க ஏதோ ஒரு கதையை சொல்ல வராங்க, ஆனா அது ஸ்கிரீனுக்கு கரெக்டா டிரான்ஸ்லேட் ஆகலன்ற ஒரு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அதாவது there is one thing that you write a story and then there is a screenplay and there's the execution of that screenplay on on set. எனக்கு எங்கேயோ கொஞ்சம் அதுல கேப் இருந்த மாதிரி தோணுச்சு. We'll go into the details, but that is my quick I see feel about the film. exactly. So நான் கேப்டன் மில்லரோட கதையோட்டத்தை நான் சொல்றேன். நான் வந்து பை த வே FYI இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்பாய்லர் ஃபில்டு ரிவ்யூ. ஸோ இதுக்கப்புறம் நீங்க படம் பார்க்கலன்னா இதோடு நிறுத்திக்கோங்க. ஆர் படம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டு கண்டினியூ. ஸோ தெர் பி லாட்ஸ் ஆஃப் ஸ்பாய்லர்ஸ். தெர் பி ஸ்பாய்லருக்கு கூட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன, அடுத்தது படத்தை மட்டும் தான் காட்டணும். அது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்ல போறோம். ஸோ இந்த படத்தோட குட்டி பிளாட் நான் ஏன் இது சொல்ல வரேன்னா, இது வந்து இதை டீஸ் அவுட் பண்றதுக்கு வந்து சில பேருக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம், இல்ல இருக்காம இருந்திருக்கலாம். the way I see the film is அனலீசன், அதாவது ஏசு அப்படின்னு இருக்கிற ஒருத்தனுடைய பயோபிக், அவனோட ஜேர்னி டு when he becomes a rebel. ஸோ ஒரு ஆக்சிடென்டல் ஹீரோ அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது எதுவுமே தெரியாம ஊர்ல சும்மா இதுவா சுத்திட்டு இருக்கிற ஒரு கிராமத்து யங்ஸ்டர், அதாவது சுதந்திரன்றது வந்து ரெஸ்பெக்ட் தான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி, ஏன் என்னோட நாட்டுக்காரனே என்ன மதிக்க மாட்டேன்றான்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் கிட்ட போய் ஒரு ட்ரூப்பரா மாறி, அப்போ அந்த ட்ரூப்பர்ல இருந்து கடைசியா ஏன் நாட்டுக்காரனே நான் சுடணுமா அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணி, இந்த ஒரு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அங்கேருந்து லைஃப் விட்டு போன பாதையில போய் ஒரு பயங்கர டெக்காய்டா மாறி, அந்த டெக்காய்ட் வந்து ஆக்சிடென்டல் ரிபெல்லா ரெவல்யூஷனிஸ்டா எப்படி மாறி தன்னுடைய கிராமத்தை வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்த ட்ரை பண்ணி, அதே நேரத்துல பல சோசியல், தெரிஞ்சோ தெரியாமலோ பல சோசியல் ரிஃபார்ம்ஸ தெரியாம பண்ற ஒரு ஆளா மாறுற ஒருத்தனோட கதை தான் இந்த கேப்டன் மில்லரோட கதை. சோ அனலீஸ்ன்ற அவன் பேரை வந்து பிரிட்டிஷர்ஸ் கொடுத்த கேப்டன் மில்லரை அவனோட இதுவா எடுத்துக்கிட்டு, அதை வச்சே வெள்ளக்காரன பிரிட்டிஷர்ஸ சண்டை போட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு கூட நீங்க சொல்லலாம். சோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. ஒரு ஆக்சிடென்டல் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர், ஆக்சிடென்டல் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லலாம், ரைட்? இதுல எங்க வந்து எனக்கு படத்துக்குள்ள நான் என்டர் ஆனேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 10வது நிமிஷம் was so brilliant and this is the part I really like, right? சும்மா வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கதை சொல்லாம உங்களை டைரக்டா எடுத்துட்டு போய் ஒரு ப்ராப்ளம்ல லேண்ட் பண்ணும்போது, இந்த படத்தை ஆரம்பிச்ச ஒரு 10 நிமிஷத்துல வந்து ஒரு அபூர்வ சகோதரர்கள் சீன் வருது. கிட்டத்தட்ட அபூர்வ சகோதரர்கள் சீன் தான். நடுவுல இந்த குள்ள நான் கொஞ்சம் ஒரு மைல்டு ப்ரொடெஸ்ட் ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், பட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து அபூர்வ சகோதரர்கள் வந்து அந்த ரேஞ்சுக்குலாம் நான் சொல்ல, நான் ரேஞ்சுக்குலாம் சொல்ல, ஒரு உரிமை போராட்டம். ஓகே, சரி, தப்புதான். எனக்கும் ரொம்ப பிடிச்ச படம் தான். அது நான் ஈஸியா சொல்ல முடியும்னா அதுதான். இப்ப குள்ள அப்புக்கு ரூபினியும் இன்னொருத்தனும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியாம எப்படி அந்த இடத்துக்கு கமல் கம்ஸ் டு திஸ் பிளேஸ். கிட்டத்தட்ட அதே நிலைமையில ஒரு ஒரு கோவில்ல ஒரு சீன்ல தனுஷ் கம்ஸ் இன். எனக்கு 2 விஷயம் அந்த சீன்ல பிடிச்சிருந்தது. ஒன்னு, நாட் எனஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் given to us, but with the ease of acting of unbelievable performance that Dhanush pulled off in that first 5 minutes, you get dropped and you are emotionally attached to the film. அதுக்கப்புறமா எனக்கு ஐ கம்ப்ளீட்லி அதுக்கப்புறம் லாஜிக்கே நான் பார்க்கல. ஏன்னா அதுக்கப்புறம் சொன்ன எல்லாமே எனக்கு பிலீவபிளா இருந்ததுனால ஐ வென்ட் வித் கேப்டன் and the journey of Captain Miller. So I'll pause there. This is what worked for me in the film first. No, நீங்க சொன்ன எக்ஸாக்ட் அந்த 10 நிமிஷத்துலயே வந்து என்னோட I took another fork in the path. எனக்கு வந்து போன திசையே வேற. அதாவது எவ்ரி நாட் ஒர்க்கிங் ஃப்ரம் தட் பாயிண்ட். எனக்கு ஒண்ணு என்ன தோணுச்சுனாக்க, it was a familiar setting. இந்த செட்டிங்கை நம்ம வந்து தமிழ் படத்துல நிறைய பார்த்துருக்கிறோம். நீங்க சொன்ன அந்த அபூர்வ சகோதரர்கள், லைக் வாட்? ஓகே, இது லைக் ஒருத்த வந்து அந்த சீன். ஓகே, we didn't have an emotional connect between the two. Okay, அது எஸ்டாப்ளிஷே ஆகாம I'm not able to feel sorry for Dhanush character. And Anglizanoட or Easanoட character வந்து என்னால வந்து I couldn't like relate to his pity or like or I'm not able to take pity with him because அவங்க ரெண்டு பேரோட ஒரு ஒண்ணுமே எஸ்டாப்ளிஷ். இன்ஃபேக்ட்
அவங்க 2 பேர் யாருன்றதே வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல. அண்ட் அதுதான் வந்து படத்தோட ஒரு ஒரு என்ன சொல்றேன் ஒரு கரெக்ட் லேயரிங் சேலஞ்சுன்னு எனக்கு புரியுது. எனக்கு அது வந்து இட் இஸ்ன்ட் டூ சூன் ஃபார் மீ டு லைக் ஃபீல் பேட் ஃபார் தனுஷ்ன்றது தோணுச்சு. அண்ட் அது ஃபெமிலியர் ட்ரோப்ன்றதால அது என்ன ஆகுதுனாக்க வந்து சில இடத்துல வந்து கொஞ்சம் கிளீஷே தனமா இருக்கோ அப்படின்றது வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் யூ பாட் இன்டு தட் அண்ட் ஐ டிட் நாட் பை இன்டு தட். அண்ட் இட் ஜஸ்ட் பேசிக்கலி அங்க இருந்து வந்து கம்பவுண்ட் ஆயினே போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா. லைக் எனக்கு இப்படி கம்பவுண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. எனக்கு வந்து ஆப்போசிட் yeah direction. But அது என்ன ஆகுதுனாக்க I'm trying to get back into the movie and sequence after sequence it just didn't gel that very well. எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னாக்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 துரியோதனன் கதை மாதிரி நீங்க சொன்ன கதையே தான் வந்து என்னன்னாக்க எதிரிக்கு எதிரி என் நண்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு. அண்ட் ஐ ஆல்சோ see a political angle. அதை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, I'm not taking sides here. பெரியார் வந்து நிறைய பேர் என்ன பிளேம் பண்ணுவாங்கன்னாக்க they'll say he actually didn't. எல்லாரும் இண்டிபெண்டன்ஸ் போராடிட்டு இருக்கும்போது பெரியார் said இல்ல இல்ல பிரிட்டிஷே இருக்கட்டும், எதுக்கு எங்களை வந்து why giving it to this particular Indian leadership அப்படின்றது என்னன்னாக்க his point was it is going to be handed over to the upper caste leaders in the Congress. ஓகேவா, நீ அவங்க கிட்ட கொடுத்தா அவன் திருப்பி அதே தான் கண்டினியூ பண்ண போறான். அதுக்கு I would rather prefer the Britishன்றது அப்போதைக்கு இருந்த thought process. But it ended in the opposite manner, right? It ended up if this is about that angle, it's sort of I'm not saying that's an angle, but I'm just using this as a way to say this came close to that. இல்ல இப்ப இந்த ஆலய மறுப்பு போராட்டம் அல்ல ஆலய நுழைவு போராட்டம்லாம் வந்து பெரியார் பண்ணதுதான். சோ இது there is an angle to that. அது நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இட்ஸ் ப்ராபப்லி அருண் மாதேஸ்வரன்ஸ் ஆங்கிள். அந்த இந்த பொலிட்டிக்கல் இது the milieu that I liked was that he used the pre-independence era movement, right, so effectively to tell a story that's very Dravidianish, right, but at the same time he probably touched too many things. But நான் இன்னொன்னு சொல்றேன், இதுல வந்து அப்புறமா தான் நான் போய் படிச்சு பார்த்தேன். நேற்று தான் படிச்சேன். இந்த கேப்டன் மில்லர் வந்து there was a ஸ்ரீலங்கன் கவுண்டர் பார்ட், ஒரு ட்ரூ ஸ்டோரி டு ஹெட் டு இட். நான் வந்து என்ன சொல்றேன்னா, இது எதுவுமே எனக்கு புரியல. ஆக்சுவலி ஐ டோன்ட் கேர் அபவுட் ஆல் திஸ். தேவையே இல்ல. எனக்கு வந்து தனுஷ்க்கு என்ன நடக்குது, Arun has said that it's not related அப்படின்ட்டு. I don't know. Oh, okay. We'll rest it. We'll leave it at rest. We'll leave it. I'm saying அது சம்பந்தமே கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்ன அந்த பெரியார் கதை இருக்கு, there's a pre-independence era story in it. There is this angle to it that may or may not be இது right. இது எல்லாமே வந்து சப்டெக்ஸ்ட்ல இருக்கே தவிர like the most like obvious level இருக்கிறது நல்லதுன்னு கூட சொல்றேன். It gives a very fresh depth. Godfather நம்ம வந்து 20-30 வாட்டி எடுத்துக்கிறோம். ஓகே, we didn't care. ஓகே, நாயகன் எடுத்தாங்க, ஓகே, சக்க சிறந்த வானம் எடுத்தாங்க. எனக்கு எதுவுமே பிரச்சனையே சொன்னதில்லை. இங்க கூட ஏன் சொல்றேன்னாக்க I'm saying it as a positive. It's just that they used a good angle here. எனக்கு அங்க அவங்க யூஸ் பண்ண கதையே வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு த்ரெட் எடுத்து போயிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் எனக்கு இது ஒரு த்ரெட்டா தான் தெரியுதுன்றேன் எனக்கு. ஆனா அதுதான் this is the split. எனக்கு ஒரே த்ரெட் தான். இவர் வந்து எப்படி டெக்காய்டா மாறி, எப்படி ரெபலா மாறி, எப்படி வந்து and the story doesn't end. We know that he is not going to win the battle. Okay, he's not going to win the war. He might win the battle. We are not hoping. ஏன்னா 1947 என்ன ஆச்சு தெரியும். So அதனால வந்து அத வந்து ரொம்ப எஃபெக்டிவா ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணாரு அருண் மாதேஸ்வரன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். few things to say here. ஒன்னு வந்து ஜெனரலி நான் வந்து இப்படி போய் அப்படியே இப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணது கடைசியா, டு பி ஹானஸ்ட், ரைட், இட்ஸ் ப்ராபப்லி வெற்றிமாறன் ஆர் மிஷ்கின், சுதா கோங்கரா, அதுக்கப்புறம் ரீசெண்டா ரஞ்சித், ரைட், இவங்கள மாதிரி வந்து I feel Arun has that vision and I'm really very very happy that we found one more person to add into the list of great directors. I really hope he comes through. But I will also say it's too soon. I agree. இல்ல I'm going to bet, if you're taking bets here, I'm going to do the opposite, not to criticize or like put him down. I'm just I would like to see one more movie to see if that நான் காகிதம் அது சாணி காகிதம் பார்த்துட்டு அங்கேயே வந்து உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஆமா, ஏன்னா ஒரு விஷயம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி
the action and violence has to be driven by emotions. And the emotion varnunaka, you have to have a solid positive negative between the protagonist and the antagonist, or whatever you choose. On the opposite poles வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா அந்த for you to earn இதுல that வந்து எனக்கு action. பண்ணவே தேவையில்லை. ஏன்னா the minute you say Britishers, you clearly create a North Pole, South Pole divide, right? அவன் ஊரை விட்டு வெளில போனோம், நான் என்ன பண்ணும் அதுக்கு. சோ அந்த அந்த கோல் செட் ஆயிடுச்சு. இது நடுவுல வந்து இந்த சின்ன சமஸ்தானம், இந்த உப தெய்வங்கள்லாம் நடுவுல வந்து அவங்க வேற ஒரு என்ன சொல்றது, ஒரு சைடு தொல்ல மாதிரி bothering. அதுதான் எனக்கு it went in like turned. So ஒன்னு இது இது வந்து ஒரு இந்தியா ஜாதி மறுப்பு ஒரு 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 மூமெண்டா, இல்ல இந்தியன் இண்டிபெண்டன்ஸா, இல்ல ஒரு களவு போன ஒரு 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 பொக்கிஷத்தை வந்து திருப்பி பெறுறது ஒரு 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 அதுக்கான ஒரு முயற்சியா, இது எங்க? இன்ஃபேக்ட் நான் சொல்லாதது இன்னும் 2-3 இருக்கு. லைக் there are so many directions that the movie went. And maybe that's a new way of presenting a movie too. And again adula na vandu if you liked it, right, I'm not saying it didn't work at all. எனக்கு அப்போ டவுட் வருது வேற ஏதோ நம்ம மிஸ் பண்ணுமான்ட்டு. பட் எனக்கு பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி வெரி என்ன சொல்றது, வெரி unsatisfactory, to be very honest. That's fine. That's fine. That's fine. So the movie is presented in a non-linear way in a set of, I think, 7 or 8 chapters. Very interesting chapter names like Gundar Puranam, Chuck Norris fans klam pucha Snake in the Monkey Shadow. அதுக்கப்புறமா வந்து கடைசியில வந்து the rise of the ugly face. அந்த மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ஐ திங்க் இட் வாஸ் ஸ்பிளிட் இன்டு ஸ்டோரிஸ். அண்ட் நீங்க கிளியரா ஐ டோன்ட் நான் ஒரு தடவை தான் பார்த்தேன், பட் எனக்கு அப்பவே ஐ வாஸ் ஏபிள் டு ரெஜிஸ்டர் அ ஃபியூ திங்ஸ். ஒரு லாங் ஷாட் ஆஃப் இந்த பிரிட்டிஷர்ஸ் ஆர் வெயிட்டிங் டு அட்டாக்ன்றது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ல முன்னாடி காமிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பின்னாடி அது கதையிலேயே வருது. அதே மாதிரி Dhanush is walking into his gramam at the last shot. Ana அதை வந்து they place it in a very random way, same shot in a sort of a black and white sepia-ish color slightly early before it. So on the cuts, all of it kept me tied up to it. So I have to say இந்த படத்துல வந்து 2 அன்பிலீவபிள் ஸ்டஃப்னா, ஒன்னு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேஸ் இருக்கு. அந்த சேஸ வந்து யூ கேனாட் நாட் take Sholay into picture, because that picture really makes you think of decoytrin வந்தாலே நம்ம எல்லாம் ஷோலே தான் நம்ம நினைப்போம், அட்லீஸ்ட் இந்தியன் சினிமா பார்த்தவங்களுக்கு. பட் வெஸ்டர்ன் சினிமால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அன்ஃபர்கிவன், குட் பேட் அக்லி அந்த மாதிரி படம் எல்லாம் வரும். ஸோ இட்ஸ் அன் வெரி என்ன சொல்றது எஃபெக்டிவ் காம்பினேஷன் ஆஃப் நிறைய படத்தை எனக்கு ஞாபகப்படுத்திச்சுன்ற. இப்ப வார்னு எடுத்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் ஜாக்கெட்டா இருக்கட்டும், இல்ல சேவிங் பிரைவேட் ராயனா இருக்கட்டும், அது எல்லாமே இட் ரிமைண்டட் மீ ஆஃப் சர்டன் ஷாட்ஸ். And there's a western. நீங்க இந்த ரேஞ்ச் எடுத்து வந்தீங்க போல. இல்ல ஹேமந்த், for example, there is a scene that Dhanush puts a gun to his head. அவருக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஃபயர் இருக்கு. That shot is the shot of the movie for me. I don't know what it is for the director, but that just landed the film very for poetic. me. It's very poetic. Violence வந்து poetic-ஆ காமிக்கிறதும் ஒரு விஷயம். I think நீங்க ஆக்ஷன் யூஸ் பண்ண வேர்ட் வந்து பயங்கரமான ஆக்ஷன் சீக்வென்ஸ். கரெக்ட். தமிழ்ல அதான் ஒரு பியூட்டி. நான் ஏன்னா அது வந்து புரியுது. It went on for a long time with didn't do much to like excite ன்றது தான் என்னோட feel. Again, like we are on a completely different so that's okay route. That's fine. Dhanush வந்து I have to say I'm very happy that நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, but I'm also underlining it, which is we have a successor to Kamal Hassan மாதிரி ஒரு acting, such a talent. எவ்வளோ ஈஸியா others might have worked so hard to pull this off னு எனக்கு தோணுச்சு. He just feels like he just walks into the set and just starts acting. அந்த மாதிரி ஒரு, அதாவது if he acts I'm able to believe it. அது ஐ டோன்ட் நோ, இது டேலண்டா, இது வந்து நேச்சுரல் ஸ்கில்லா, இல்ல வேணா வந்து ஹார்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் ஸ்பெல் பவுண்ட் பை தி ஆக்டிங். இட்ஸ் a very natural talent. நீங்க இது ஆக்டிங்ல ஹார்ட் வர்க் பண்ணிலாம் ஒண்ணுமே ஏன்னா இது பாலு மகேந்திராவே சொல்றாரு, ஞாபகம் இருக்கா? இட்ஸ் லைக் இந்த பையன் என்ன தெரியல, I wanted to have this guy. அவனுக்கு சரி தனுஷ்காக எடுத்த படம் தான் இது. பேசிக்கலி லைக் நாட் நடிக்க வச்ச மாதிரி தெரியல. லைக் he was in awe of this talent, and whoever Balu Mahindra is recognized as an actor have gone a long way in terms of performing, right? I will say him,
when I read Balu Mahendra's interview, I did not believe it. I'm like, what is he seeing in this guy? எனக்கு நிஜமாவே அப்ப நம்ப முடியல. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம காதல் கொண்டேன்லாம் பார்த்தோம். ஓகே, ஆல் தட் இஸ் ஓகே. பட் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐ ஹேவ் டு சே தனுஷ்னு சொல்ற போது என்னை நோக்கி பாயும் தோட்டான்னு ஒரு ரொம்ப சுமார் படம் ஆஃப் கௌதம் மேனன். அதுல வந்து ரைட் ஓகே, இல்ல பிரிமைஸ் வாஸ் ஓகே, ரைட் பிரிமைஸ் ஓகே. அதுல ஒரு ஷாட்ல வந்து ஐ திங்க் சசிகுமார் அவங்க அண்ணன் இறந்து போயிடுவார, போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்களோ. த கேமரா ஸ்டேஸ் ஆன் தனுஷ் ஃபார் 5 minutes ஹேமந்த். ஓகே, ஐ பெட் தேர் ஆர் லிட்டரலி பீப்புள் யூ கேன் கவுண்ட் பை ஹேண்ட் இன் தமிழ் சினிமா who can actually emote that easily, that much, that deep. நம்மளால 5 நிமிஷம் பார்க்க முடியாது, அவ்வளவுதான். Okay. but you're right, like jokes apart, very few actors who can pull more than 30 seconds. தெரிஞ்சிரும் அப்புறம் அவங்களோட இல்ல நான் கிட்ட ஷார்ட்ட நவுத்தி கட் பண்ணி எடிட். நீங்க வந்து கேமரா வைக்கலாம்ன்ற ஒரு தைரியம் வரக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து exactly விரல் விட்டு ஆடலாம். Yeah, exactly. So Dhanush is very well supported by Priyanka Mohan, Aditi Balan, then Sudeep Kishan and Shiva Rajkumar. I think it's like again இது pan India படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு ட்விஸ்டான்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஓகே, the rise of the 3 people at the end, ஒரு கீழ ட்ராலி ஷாட், all that அதெல்லாம் கொஞ்சம் ஓவர். பட் கரெக்ட், மார்வல் யூனிவர்ஸ் அது ஏதோ வந்து ஒருத்தர் வந்து எல்லாரும் வந்து நிக்கறாங்க, பேட்ச் வச்சு ஒருத்தர் நிக்கறாரு. it was fun, but this is fun for me, but so very well supported cast. And then GV Prakash, நீங்க என்ன நினைக்கிறீங்க? What is your thoughts on love his music. நான் வந்து I really GV Prakash வந்து எப்படினாக்க I think one of the few music directors who's not given due credit like sure, I agree. other major music directors, but I think not that bad. Gibran லாம் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. I think he gets a little bit of recognition, credit, yes, credit கொஞ்சம் கிடைக்குது. But yeah, he did இதுல வந்து was very seamless music. அதாவது எனக்கு வந்து இது மியூசிக் ஆஹா இது வயலின் வாசிக்கிறாங்க, இல்ல இது போடுறாங்க அது போடுறாங்க அப்படிலாம் தோணல. It's just so natural, and I felt he used lot of raw the parai from the உடுக்க. I think அது வந்து those were creating that kind of emotions in us. Absolutely. That is one of the few things that took me back to the 1940s. The prehistoric. The dress and the costume லாம் took me away from it actually. Again, I don't want to go into the minutia, but நிறைய விஷயம் வந்து கிளாரிங்கா இருந்துச்சு. பட் தட்ஸ் ஓகே, தட்ஸ் பட்ஜெட்டுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும்னா அவங்க பண்ணிட்டு போறாங்க. One thing I wanted to mention about GV Prakash is there are directors who complement actors, but you have to also recognize the Dhanush and GV Prakash pair. I don't know if they hit it off very easily, or if GV Prakash has a special place for Dhanush, or he knows what to how to play for him. அந்த ஒரு பேர் வந்து I've noticed they've always had a very good கடைசியா என்ன படம் பண்ணாங்க? எனக்கு ஆடுகளம்லாம் பார்த்தோம். அது we know that definitely. பார்த்தா அந்த you'll get that தனுஷோட ஒரு I wanted to mention about the song Hemant. இந்த வந்து கில்லர் கேப்டன் மில்லர் பாட்டு இருக்குல்ல, அது வந்து நம்ம what is it யூரோப்போட ஃபைனல் கவுண்ட் டவுனையும் போனியமோட ரஸ்புட்டியோனையும் எடுத்து அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி unbelievably done. எனக்கு அந்த பாட்டே நான் கேட்டது இல்ல. I didn't hear the song before. யாரா ரஸ்புட்டி இல்ல போனியமோட ரஸ்புட்டினோ அண்ட் யூரோப்போட the final countdown. அதாவது வந்து எஸ்பிபி வந்து மேனே பியார் கியால பாடின மேரங்குமே அதுல காப்பி அடிச்ச பாட்டு. அதோட ஒரிஜினல் வந்து நீங்க கேப்டன் மில்லர் பாட்டு கேட்டு பாருங்க. கில்லர் கேப்டன் மில்லர் இல்ல, நான் இல்ல எதுலயுமே I'm not taking away from GV. He puts us in the spot in that brilliant song. அது மட்டும் இல்ல, எல்லா பாட்டுமே அந்த GV is like the second hero of the film. He probably will win the music director of the year award, hopefully. We'll see. There is another 11 months remaining. Many movies to come, but still, I think GV has done an unbelievable job. No, totally given the movie a little bit of elevation from other the action argaton, emotion argaton. There's a lot of that needed, right? Kandipa. Yeah, rendu vishayam I wanted to say. I wanted to ask this question. Who is this guy called Siddhartha Nuni? What an unbelievable camera cinematography that was. It was just
was the movie rested on that cinematography. Actually அருண் மதேஸ்வரனோட ராக்கியும் பார்த்ததில்ல, சாணி காகிதமும் பார்த்ததில்ல. ரெண்டுத்தோட ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்திருக்கேன். ரெண்டுமே I was so impressed. I was impressed with the cinematography. Technical team is it? They're like flawless. என்ன கேட்டாக்க அது இதுல எடிட்டிங் வந்து ரைட், இதுல எடிட்டிங் வந்து somebody called நாகூரான் ராமச்சந்திரன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Hemant, I'm so happy that we have a continuation of strong technical talent in Tamil Nadu. Yeah. It gives me a lot of hope for the future of Tamil films when I see films like these, to be honest. And I think the Super Subrayanoda paiyan nenikiren, Dilip Subrayan. The action was superb. Editing வந்து some places was just like, wow, what is this? This is at like an international level. Cinematography and editing, they work together very well. Again, props to Arun for pulling all of these them together and make them work as like one unit. So I just wanted to call out all these ones. And again, Kalai worked for me, like art. I think Ramalingam, I could be wrong. Right? அந்த கோயில்லாம் வந்து அந்த கோயிலோட அந்த டிசைனா இருக்கட்டும், அந்த அந்த பழைய காலத்துக்கான ஒரு ஒரு லைக் அதை மெயின்டைன் பண்ணியும் பண்ணாத மாதிரியும் ஒரு, அதாவது ரொம்ப பாலிஷ் இல்லாம ஒரு கோயில் வந்து வித் வெரி வெரி பேசிக் அந்த அந்த ஒரு ப்ரெமிஸ் அது காமிக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் a set obviously, so it seems like a set, very believable but authentic ஆ இருந்தது. யா கோபுரம் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கறவனா ஏன்னா ஒரு க்ளோஸ் அப்லாம் வேற இருக்கு அந்த கோபுரம், அது கொஞ்சம் கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. அதாவது கோபுரம் வந்து அந்த பேக்ரவுண்ட்ல காமிக்கிறது ஏதோ ஒரு ஃபசாட் ஒரு ஒரு இது நிக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. இல்ல ஆனா நான் ஐ அப்ரிஷியேட், ஏன்னா அந்த காலத்துல இருந்த மாதிரி they had created the கோபுரம். இந்த காலம் மாதிரி பஞ்சவர்ண கலர்லாம் அடிக்காம கொஞ்சம் ஒரு பெயிண்டே இல்லாம ரைட் limestone like whatever material that they use, right, அது அப்படியே இருக்கும். அது ரொம்ப அண்ட் அந்த இடத்துக்கான கோயில் அது வந்து அந்த இடத்துக்கான கோயில் ஒரு சிட்டில இருக்கிற ஒரு பெரிய ஒரு அர்பன் டெம்பிள் மாதிரி. யா ரைட். நம்ம கோயிலை பத்தி ஏன் எவ்வளவு பேசுறோம்னாக்க அது வந்து it's a strong character in the movie. Talking about characters, நீங்க பாசிட்டிவ் மட்டும் நிறைய பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் எடுத்து விடுறேன். What do you think about the character depth of people other than Dhanush? Well, I'll say the two characters stood in me. One வந்து பிரியங்கா மோகன் வந்து clearly had a meaty portion to play. Okay, சும்மா நானும் இந்த படத்துல இருந்தேன்றதோட இன்ஃபேக்ட் வந்து ஒரு தளபதியில பானுப்பிரியா கேரக்டர் மாதிரி தான் இது. எப்படின்னா தெரியாம வந்து he doesn't, but தெரியாம பிரியங்கா மோகனோட ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்கு இவரும் ஒரு காரணமா இருக்காரு தனுஷ். ஓகே, அண்ட் தென் ஷி ஆஸ்க்ஸ் him, எனக்கு ஒரு ஃபேவர் வேணும் அப்படின்னு, ஐ வாண்ட் him டெட் அப்படின்னு ஷி கிவ்ஸ் him an order. அதுவே ஒரு சாப்டர் வேற. அண்ட் தென் he goes back with that order to execute it. That almost is the inciting reason as to why he becomes a rebel. Ramari, it pushes him to a distance. So I felt there was a depth to her Ranjana konjam, like they've taken a lot of elements. Ranjana pathingalaanu theriyum. Pathing Ambika. So he's basically responsible for his girlfriend's boyfriend death. And then he tries to win over. He's unsuccessful there, but here, of course, spoiler alert, he's successful. Right. So adu onne. அப்புறமா வந்து அதித்தி பாலன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ், பட் ஐ டோன்ட் நோ வை ஷி வாசன்ட் யூஸ்ட். ஐ ஹோப் தேர் இஸ் a sequel coming and they are using her. Absolutely coming. In fact, அதுல வந்து the way the end the movie is, they're setting it up as like she's going to play ஒரு ராஜமாதா. எங்க ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து எப்படி ஒரு பெரிய ரோல் வந்து ரெண்டாவதுல காத்திருந்ததோ அது மாதிரி she definitely has a very meaty role. And again same thing, சில பேர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்திலேயே பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகணும்னாக்க அவங்க என்ன கண்ட்ராவி பண்ணாலும் நமக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, ரைட்? அவங்க வந்து they have the talent. We know that it's the director's fault if they didn't do a good job, or the writing didn't exist. இந்த படத்துல I think we gave one of the few characters that had very little screen presence, but yet very deep for me was her character. எப்படி சொல்றீங்க ஹேமந்த்? Explain me. She has a very very clear motive as a feminist, or whatever term you want to use. ஆரம்பத்திலேயே what she says is இந்த ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் இது இப்படிதான். Okay, she doesn't have the power, but she has the vision to kick these guys out, and she's playing up, she's bidding her time. அவ வந்து குவைட்டா அந்த இது பண்றா. அதனால தான் she doesn't appear anywhere, but when the time comes, in the end she actually reveals her true intent. Or like I can நீங்க படத்தை எப்படி வந்து complete the leap of faith. Sure. I took the leap of faith with her, and that's the character that I'm looking for in the next
டெஃபினட்டா சீக்வல். வரப்போகுது படம். ஸோ ஆமா. சீக்வல். இல்ல. They left it with like மத்த almost like a cliffhanger, right? But yeah, correct, மத்தபடி correct. They left it open because obviously they saw some they promise. wanted to give it a shot. Yeah. Yes. மத்தபடி என்னவோ சொல்ல வந்தீங்க? மத்த கேரக்டர் பத்தி ஏதோ மத்தபடி சொல்ல எனக்கு எந்த வந்தீங்க? கேரக்டருமே டெப்த் இல்ல பாஸ். அதுதான் எனக்கு இந்த ரைட். படத்துல வந்து கிரிப் இல்லாத காரணம் எனக்கு யூ தனுஷ் அண்ட் எஸ் பிரியங்கா மோகன் அண்ட் ஓரளவுக்கு. அதித்தி வந்து லைக் தே ஆர் லைக் குட் ரோல். I even had இளங்கோ கூட எனக்கு ஓரளவுக்கு வந்து Ilango was a good one. Yeah. He was used as a nice yeah. In a sparsely populated movie, like characters நிறைய இல்லைனாக்க இட் வுட் ஹவ் யூ குட் ஹவ் கான். இங்க வந்து ரெண்டு விஜய் சந்திரசேகர், சிவராஜ்குமார், ரஃபி இருக்காரு. ஆமா, நிறைய பேர் வரும்போது இவங்க கதை என்னன்னு எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும்போது ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இவங்க எல்லாம் வந்து டக்குன்னு வந்து போறது வந்து இட்ஸ் குட். லைக் இஃப் ஐ ஹேட் அ ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் லைக் மகாபாரதமோ பொன்னியின் செல்வனோ, சரி இவங்க வருவாங்கப்பா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கும். இங்க வந்து எனக்கு வந்து இவன் யாருன்னே எனக்கு தெரியல. அதுக்குள்ள அவனை கொண்டுட்டே இல்லை, அவனை தூக்கின்னு போயிட்டா திருப்பி. So that is a minor இல்ல good point actually, very valid point. And I wanted to ask you, did that guy with the villain மாதிரியே இந்தியன் ட்ரூப்லயே இருக்கிற ஒரு இந்தியன் வில்லன் இஸ் மீச இல்லாம ஒரு பையன் வந்து கண்ணு பெரிய கண்ணு ரைட், I think he pulled it off very well. அதாவது அவரோட கேரக்டர் ரைட் எக்ஸாக்ட்லி one of the few people like அதாவது தமிழ்ல இது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல, like you can't get new actors who can pull off some roles. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் கூப்பிடுவோம். அந்த எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் பண்ணாங்க ஐயோ இதுதான் நான் பார்த்துட்டேன் மேடம் நாங்க அப்படின்னு. சோ அந்த விதத்துல இஸ் a great find. ஒரு குட்டி கேரக்டர்னாலும் he is so scary and so என்ன சொல்றது, ஒரு வெறுப்பு வரதுக்கு வந்து எல்லா அட்ரிபியூட்ஸும் அவர்கிட்ட இருக்கு. By the way, we have to say who this is. This is one of the troopers in the army. So who's மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தனுஷ், ரஃபி, அதாவது சுதீப் கிஷன், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு. அவங்க கூடயே இருந்து அவங்களே புலி பண்ற இன்னொருத்தர் வந்து he also comes up at the last climax fight and he fights against Indians in a very ferocious way. அவர்தான் பேர் தெரியல, but great job. Yeah, he fights for the British against the Indians. Yeah. East Indians, yeah. So எனக்கு தெரியல நீங்க நேட்டிவ் இந்தியன்னால நான் I wanted to clarify. Native troops ன்னுவாங்க. நான் அதுக்கு right, native troops. Okay. Yeah. But I think it was overall for me was an exciting first movie of the year kind of a thing. I am truly looking forward to the next film of Arun Matheshwaran. Whatever he makes, I'm watching the next film. And whatever Aditi Balan does, no matter what, in Arun movie or not in Arun's movie, we are anyway watching that also. But எனக்கு பெரிய revelation வந்து I really want to look forward to our next Dhanush movie, no matter what it is. I'm just starting to recognize and appreciate what an unbelievable actor he is. And the GVP, he's always been. But திருப்பி ஒரு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. And again, great job GV. We really look forward to his next subsequent films also. So any final thoughts, Hemant? இல்ல எனக்கு I'm happy you like the movie and I'm going to watch it again on OTT. Hemant, that much I can say. நான் தியேட்டர்லயே போய் பார்க்கிறதுக்கு பிளான் இருக்கு எனக்கு. மேபி நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து it matters, what time of the day you watch it, என்ன மூட்ல பாக்குறீங்க. There could be several things because I've heard a few people say இது நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்திருக்குது. ஆயிரத்தில் ஒருவன் for recent Mark Antony. Mark Antony, you loved it, I hated it. Let me see. நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னா வந்து போய் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. தியேட்டர்லயே போய் பார்ப்பேன். All right. உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது வந்து if you have thoughts, please let us know. If you liked Captain Miller or you did not like, hopefully you liked it. So அப்படி இல்லைன்னா watch the film, then come back and tell us if you liked it or not. So anyway, thank you so much. அடுத்த பேசும் படம் எபிசோட்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Bye.